சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகன்னு சொல்லுவோம்ல, அந்த டாபிக்ல இருந்து மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னா ப்ளஸ், ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா மைனஸ், ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது ப்ளஸ், மைனஸையும் மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது மைனஸ், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரே மாதிரி குறியீடை பெருக்கும்போது ப்ளஸ், வேற வேற குறியீடை பெருக்கும்போது மைனஸ். எல்லாத்துலேயுமே அடிமானம் வந்து -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் வேற வேற எண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ -1க்கு மேலே என்ன இருக்குது? 6. 6ங்கிறது இரட்டை எண் தானே. அப்போ இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் வேல்யூ தான் வரும். அப்போது -1 6 தடவை பெருக்கும்போது +1 தான் வரும். அடுக்கில் உள்ள நம்பருக்கு தான் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்க்கணும். இப்போ -1 7 தடவை பெருக்க சொல்கிறாங்க. அப்போ 7ங்கிறது ஒற்றை எண், அப்போ மைனஸ் தான் வரும். அப்போ -1 தான் இந்த இடத்துல வரும். அடுத்து -1 அடுக்கில் வந்து 8 இரட்டை எண் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு, அப்போ +1 தான் ஆன்சர். 1 வந்து எத்தனை தடவை பெருக்கினாலும் அதே தானே வரும். அதனால் -1 அடுக்கில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. 3ங்கிறது ஒற்றை எண், அப்போ -1. 5ங்கிறது ஒற்றை எண், அப்போ -1. இதை பாருங்கள், இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ -1ன்னு போட்டிருக்கோமா? இன்ட்டு இந்த 1 அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ஒரே மாதிரி இருக்க குறியீடை பெருக்கும்போது ப்ளஸ்ஸு. அப்போ +1ன்னு போட்டிருக்கோமா? இந்த -1ஐயும் இந்த +1ஐயும் பெருக்கணும். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ். அப்போ -1 தான் வரும். கீழே வந்து இந்த 1ங்கிறத அப்படியே போடுவோம். பைக்கு கீழே 1 இருந்துச்சுன்னா அதை சேர்க்க மாட்டோம். அப்போ ஆன்சர் என்னது? -1. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி -1.